வாங்க மக்களே, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நபர்கள் தொடர்ந்து லைவ் அண்ட் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எங்கடா போனீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ இந்த வீடியோல மொத்தம் 3 டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, நம்ம விஷ்ணு அவர்கள் லைவ் அண்ட் இன்டர்வியூல பேசினது பயங்கரமா வச்சு பிளாஸ்ட் பண்ணிருக்காரு, உண்மைகளை உடைக்கிறார். அப்பா, வீட்டுக்குள்ள நான் பிரதீப் அப்படிங்கிற நபருக்கு தூக்குனது வந்து தப்பு தாப்பா அப்படிங்கிற நான் ரெக்ரெட் பண்றேன். முக்கியமா அதுக்கு காரணமா இருந்த ஆட்கள் வந்து என்ன ஏமாத்திட்டாங்க, நான் வந்து ரொம்ப நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சு பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் ஓப்பனா உடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம காலையில லைவ் வந்தாங்க நம்ம அர்ச்சனா, அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, அவங்களே நிறைய விஷயங்களை உடைச்சிருக்காங்க. இன்னொரு டாபிக் பத்தி நம்ம பேசி ஆகணும், ரவீனா அவர்கள். ரவீனா அவர்கள் வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க, இந்த வீட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து மணி கூட பயங்கரமா ஒட்டிட்டு இருந்தாங்க, மணி கூட தான் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போனாங்களோ அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் தெரியுது. முக்கியமா நிக்சன் கிட்ட, நம்ம நிக்சன் சார்பா நிறைய பேசிக்கிட்டு நிக்சனுக்கு சப்போர்ட்டா நிறைய பண்றாங்க. அதுல முக்கியமா இன்னைக்கு காலையில இன்ஸ்டாகிராம்ல ஒரு வேலை பார்த்திருக்காங்க. அதை பார்க்கும் போதே எனக்கே கொஞ்சம் இந்த பொண்ணு உண்மையாவே கரெக்டா தான் இருக்குதா, இல்ல இந்த வீட்டுக்குள்ள மணியை யூஸ் பண்ணிட்டு தான் இவ்வளவு நாள் சர்வே ஆயிருக்கா அப்படிங்கிற டவுட் எனக்கு நிறைய இருக்கு. சோ இந்த 3 டாபிக் பத்தி பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் விஷ்ணு. விஷ்ணு வச்சு செஞ்சுட்டான். அவன் எப்பவுமே ஓப்பன் டாக் தானே, வச்சு உடைப்பாப்ல. அது என்ன நடக்கும் ஏது நடக்கும் ரெண்டா பாத்துக்கலாம், வச்சு உடைப்பான் அப்படிங்கறத ரெடியா இருப்பாப்ல. இதுல விஷ்ணு வந்து பயங்கரமா எல்லாரையும் பத்தி உடைக்கிறாரு. முக்கியமா கப்பை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடலாம். ஏன்னா அவங்க கேட்கறதே கப் அப்படிங்கிறது வந்து கரெக்டான நபருக்கு தான் போயிருக்கா. ஏன்னா நீங்க அந்த வீட்டுக்குள்ள சொல்லியிருந்தீங்க, இந்த நம்ம 3 பேர்ல யாரு வின் பண்ணாலும் நான் 10,000 வாழா வெடிக்கிறப்பா, அதே மாதிரி நீங்க வெடிச்சும் காட்டிட்டீங்க. சோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஓப்பனா சொல்லிட்டாரு நம்ம மனுஷன். என்னன்னா, எனக்கு வந்து அந்த கப் வந்து எனக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சு, ஆனா எனக்கு கிடைக்கல. அந்த கப்பு எனக்கு கிடைக்கலன்னா இன்னொரு ஜென்யூனான பர்சனுக்கு போகணும்னு நினைச்சேன். அர்ச்சனா மாதிரி ஒரு ஜென்யூனான பர்சனுக்கு தான் போயிருக்கு. அதுல நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். ஏன்னா அந்த சைட் டீமுக்கு போகவே கூடாது. ஏன்னா அந்த சைட் டீமை பொறுத்தவரைக்கு ஒருத்தனை மிதிச்சு கேவலப்படுத்தி அமிக்கி மேல வரணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. சோ ஒரு எமோஷனல் கேம் ஆடிட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள. சொல்ல போனா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் கேம் தான். சோ அடுத்தவனை மிதிச்சு மட்டம் தட்டி என்ன வேணா பேசலாம், ஏது வேணா பண்ணலாம், கேமுக்காண்டி நான் என்ன வேணா பண்ணி இந்த டைட்டில் பக்கத்துல போவேன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கிடைக்கவே கூட நினைச்சு அதே மாதிரி கிடைக்கல. அர்ச்சனா மாதிரி ஒரு ஜென்யூனான பர்சன் கிடைச்சிருக்கு. சோ நான் வெளியே வந்து பார்த்தேன், அவர் ஓப்பனாவே சொல்றாரு, வெளியே வந்து நான் நிறைய பார்த்ததுல அர்ச்சனா வந்து எனக்காண்டி நிறைய பேசியிருக்காங்க. அந்த வீட்டுல நிறைய சண்டை போட்டது அர்ச்சனா கூட தான் நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் என்னதான் சண்டை போட்டிருந்தாலுமே அந்த பொண்ணு எனக்காண்டி நிறைய இடத்துல ஸ்டாண்ட் எடுத்திருக்கு, எனக்காண்டி நல்லதா நிறைய இடத்துல பேசியிருக்கு. சோ இதெல்லாம் கவனிக்கும் போது அந்த கப் வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சனுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஓப்பனா நான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா ஜென்யூனான பர்சன் அப்படிங்கறத சொல்ல அந்த கப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சோ அந்த கப் வந்து ஒரு மரியாதையான ஆளுக்கு போகணும். இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒழுங்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்பவும் சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே கரெக்டா இருந்தீங்க, 100% கரெக்ட்னு யாரையுமே நம்மளால சொல்ல முடியாது. அது மனுஷ பிறவிகளை சொல்லவே முடியாது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஃபெயில் ஆயிட்டு தான் இருப்போம். அந்த வகையில இந்த ஷோக்குள்ள இவங்க பண்ணதுல ஓகே, இவங்க வந்து ஓரளவு ஓகேவா இருக்காங்கப்பா, அவங்களுக்கு டைட்டில் போட நினைச்சதுல என்ன பொறுத்தவரைக்கும் அர்ச்சனா அப்படிங்கிற நபர் வந்து இந்த வீட்டில் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஓகேவா தெரிஞ்சாங்க, உண்மையாவே பெஸ்டா தெரிஞ்சாங்க. அதனாலதான் மக்களாகிய நீங்களும் நானும் பயங்கரமா சப்போர்ட் கொடுத்தோம். அதுல அர்ச்சனாக்கு வந்து டைட்டில் கிடைச்சிட்டு. இதுல பிரதீப் அப்படிங்கிற நபர் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து அநீதி நடக்கும் போது அந்த இடத்துல அடுத்த நாளே ஸ்டாண்ட் எடுத்து வந்து அர்ச்சனா தான். அடுத்த நாளே உடனே ஸ்டாண்ட் எடுத்து இது தப்பு, நீங்க உமன் கார்டு அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கீங்க, அது யூஸ் பண்ணது அவனோட லைஃபே பாதிக்கும், அப்படி நீங்க யூஸ் பண்ணது கரெக்டா இருந்தா ஓகே, ஒருவேளை நீங்க தப்பா பண்ணிருந்தா அதுக்கான பலம் நீங்க அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில மாயா பூர்ணிமாவோட ஓப்பனா வெளியே பேசவே முடியல. அதனால இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கல. நீங்க கவனிச்சிருவீங்க, ஓப்பனா இந்த ஒரு இன்டர்வியூ லைவ்ல எதுவுமே வரல. மேபி வரலாம், கண்டிப்பா வரலாம், ஒரு நாள் கண்டிப்பா வரணும். மக்கள் மத்தியில அவங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணி ஆகணும். சோ அந்த வகையில் அர்ச்சனாக்கான கப்பு வந்து நியாயமான ஒண்ணு. இதுல ரெண்டாவது விஷ்ணு வந்து ஓப்பனா சொல்றாரு, பிரதீப் மேட்ரு வந்து ரொம்ப தப்பு, நான் வந்து இது ரொம்ப தப்பா ஃபீல் பண்றேன், ரிக்ரெட் பண்றேன் அப்படிங்கிறது ஓப்பனா சொல்லிட்டாரு. இன்னொன்னு ஓப்பனா உடைக்கிறாரு. அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நான் எடுத்தது கூல் சுரேஷ் அவன் பேசினது இதெல்லாம் பார்த்து எனக்கே பயமாயிட்டு, இவன் இதான் பண்ணிடுவான்னு சொல்லி எனக்கு பயம் வந்து நான் அப்படிதான் ஸ்டாண்ட் எடுத்தேன். ஆனா அவங்க பேசினதோ என்னதோ கொண்டு போனது ரொம்ப டிஃபரெண்டா போயிட்டு எனக்கு ஆப்போசிட்ல கார்டு வைக்கும் போது நான் என்ன பண்ணேன்னு தெரியல, நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். ஓகே தூக்கும்னு சொல்லி தூக்கிட்டேன், அது தப்பு தான், நான் ரிக்ரெட் பண்ணிட்டேன், சோ நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பிரதீப் கிட்ட பேசிட்டேன்னு அவர் சொல்றாரு. இதனாலதான் மக்கள் வந்து விஷ்ணு வந்து அதிகமா ஹர்ட் பண்ண மாட்டேங்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தான் ஒரு தப்பு பண்ணே தெரிஞ்சு போச்சு. இந்த பொண்ணுங்க எல்லாம் ஏமாத்திருக்கு, இந்த பொண்ணுங்க அதை யூஸ் பண்ணிருக்கு, உமன் கார்டு அப்படிங்கிற யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பெஸ்டான பிளேயரை வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியே வந்த பிறகு எனக்கு தெரியுது. நிறைய விஷயங்கள் பார்க்கும் போது எனக்கு தெரியுது. அதை பார்த்த போற நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு. சோ அதனால நான் வந்து ரிக்ரெட்டா ஃபீல் பண்றேன்னு சொல்றாரு. இப்படி சொல்ற மனசு இருக்கு போய் தான் மக்கள் வந்து விஷ்ணு ஓகேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க. விஷ்ணு மணி ஆகிட்ட 2 பேருமே மக்கள் ஃபீல் பண்ணி ஏத்துக்கிட்டதுக்கான காரணம் அவங்களோட தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. முக்கியமா பிராவோ. சோ பிராவோ எல்லாம் எடுத்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தோன்னே இதெல்லாம் எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சு, இது எல்லாமே தப்பு, நான் ரொம்ப ஏமாதுறேன், இந்த பொண்ணுங்களை நான் பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டேன், பிளைண்டா நம்பிட்டேன் அப்படின்னு ஓப்பனா உடைச்சார். சோ இதுதான்
ஒரு தப்பை நீங்க வந்து தப்புன்னு ஃபீல் பண்ற விஷயம், ஓகேவா? அது நமக்கு ஓப்பனா தெரிஞ்சு. சோ அதான் இவர் ஓப்பனா சொல்றாரு. பிரதீப் அப்படிங்கிற ஒரு நல்ல பிளேயரை முதுகுல குத்தி அனுப்பிட்டாங்க. சோ இந்த வீட்டுக்குள்ள சொல்ல போனா எமோஷனல் கேம் ஆடுறாங்க. சோ நம்ம சொன்னதாங்க அவருமே சொல்றாரு. இந்த வீட்டுக்குள்ள மாயா பூர்ணிமா அப்படிங்கிற 2 நபர்கிட்ட நீங்க சேர்ந்தீங்கன்னா எமோஷனலி அவங்க ஒரு மாதிரி அடிக்ட் பண்ணி ஒரு மாதிரி பேசி உங்களை கொண்டு போயிட்டு கடைசியில வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. அது என்ன டாபிக்ல வெளியே போவீங்கன்னா நீங்க வெளியே போயிருவீங்க. அவங்க 2 பேரும் இந்த வீட்டுல கண்டிப்பா சர்வே ஆகும். சோ இதே மாதிரி தான் பிரதீப் வெளியே அனுப்பிட்டாங்க. பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர் தனியா கேம் ஆடும்போது பிரதீப்பை யாராலையும் டச் பண்ண முடியல. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நான் கூட நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருந்தேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற எல்லாருக்கும் தெரியும். பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தனியா இருக்கிற வளர்த்தி அவனை யாரையும் டச் பண்ண முடியல, அவனோட ஓட்டுகளை தொட முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன் ஹோஸ்டால கூட தொட முடியலங்க. ஹோஸ்டுமே எல்லா சாட்டர்டே சண்டே ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பாரு. ஆனா முடியல. மக்களுக்கான கிளாப்ஸ், மக்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது அப்படி இருந்துச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இவன் மட்டுமே சைன் ஆயிட்டு இருக்கான், இவன் மட்டுமே மேல வந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல பாக்க பண்ணீங்கன்னா பிரதீப் மட்டும் தான் ஓட்டுகள் இருக்கும். பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபருக்கு மட்டும் தான் அன்அபிஷியல் ஓட்டுலயுமே பயங்கரமான ஓட்டுகள் இருக்கும். மத்த எல்லாருமே டம்மியா இருப்பாங்க. சோ அந்த வகையில இவனை தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா யோசிச்சுட்டு இருக்கும் போது பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிட்டார். இதுதான் விஷ்ணு உடைக்கிறான். எப்படின்னா பிரதீப் வந்து நல்லா கேம் ஆடிட்டு இருந்தான். எப்போ மாயா பூர்ணிமா கிட்ட மாமே மச்சான்னு சொல்லிட்டு பேசி அங்க க்ளோஸ் ஆனனோ அப்ப அவனோட கேம் முடிஞ்சு வெளியே போயிட்டான். நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும். பிரதீப் பயங்கரமா கேம் ஆடிட்டு இருப்பாரு. ஒரு பார்ட் டைம்ல வந்து மாயா தான் என்னோட ராணி, நான் வந்து ஒரு செஸ் போர்டு மாதிரி தான் இதுல பாக்கேன், நான் வந்து ராஜானா என்னோட ராணி, நான் கேம் ஆடலனா கூட அவ ஆடி இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் அடிப்பா அப்படின்னு சொல்லும் போது எப்போ பிரதீப் வந்து மாயா கூட சேர்ந்தாரோ மாமா மச்சானா அப்போ வந்து அந்த வாரமே அழகா முதுகுல குத்தி உமன் கார்டு அப்படிங்கிற காட்டி வெளியே அனுப்பிவிட்டாங்க. அதை நீங்க எல்லாம் அக்ரி பண்றீங்களா? அதுதான் ஓப்பனா நடந்துச்சு. அந்த வாரம் ஓப்பனா சேர்ந்தாரு. ஓப்பனா இவங்க வந்து ஒரு கேவலமான ஒரு காரணத்தை வச்சு குத்தி வெளியே அனுப்பி விட்டாங்க. அது ரொம்ப கேவலமான விஷயம். அதனாலதான் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில வந்து மாயெல்லாம் தலை காட்ட முடியாம இருக்காங்க. பூ பூக்கும் பூ செடி பூக்கும் அப்படின்னு எதனா வளரிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதான் ஒரு ஓப்பனா உடைக்கிறான். விஷ்ணு வந்து ஓப்பனா உடைச்சிட்டான். இதுல விஷ்ணு வந்து ஓப்பனா இன்னொரு கொஸ்டின் வேற கேக்குறேன். உமன் கார்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, அப்ப மென்னுக்கு என்ன? உமன் கார்டு ஈஸியா ஒரு டாபிக் சொல்றாங்க, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை நீங்களும் விசாரிக்கிறீங்க பேர்ல விசாரிச்சு வெளியே அனுப்பிட்டீங்க. அப்ப ஆண்களை வந்து பயங்கரமா பேசியிருக்காங்க. இந்த வீட்டுல வந்து ஒருத்தன் வந்து என்ன ஷைன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன் அப்படிலாம் பேசியிருக்காங்க. அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஓப்பனா சொல்றாரு மாயா தான். மாயா கடைசி நாள் வரைக்கும் விஷ்ணு கேவலமா தான் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஹோல் இந்த ஹோல்னு சொல்லிட்டு பயங்கரமா கேவலமா தான் பேசிட்டு இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க உமனுக்கு ஒண்ணு நடந்தா உமன் கார்டுன்னு சொல்றீங்க, அப்ப மென்க்கு நடந்தா மென் கார்டுன்னு ஏதாவது இருக்கு அப்படின்னு அவர் ஓப்பனாவே கேட்கிறாரு. இதே வருத்தம் தானே எங்களுக்கும் இருந்துச்சு. பிரதீப் அப்படி ஒரு நபர் வெளியே போகும்போது இதே வருத்தம் தான் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. பட் அதான் அவர் ஓப்பனா உடைக்கிறார். ரெண்டாவது, ஓகே அவரோட இன்டர்வியூ ஓப்பனா சொல்லிட்டாரு மாயா பூர்ணிமா யாருமே நம்ப கூடாது. வீட்டுக்குள்ள நான் என்னதான் பூர்ணிமாட்ட க்ளோஸா இருந்தாலும் எனக்கு ஓப்பனா பிடிச்சிருச்சு, நான் க்ளோஸா இருந்தேன். பட் ஒரு பார்ட் டைம் போகும்போது அவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அது மட்டும் வெளியே வந்து பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சு ஓப்பனா என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, என்னை பத்தி கேவலமா பின்னாடி பேசியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கான காரணமும் மாயா அப்படிங்கிறது ஓப்பனா தெரிஞ்சுன்னு சொல்லி ஓப்பனா உடைச்சிட்டாரு. சோ இந்த வகையில தலைவன் வந்து ரிகரெட் பண்ணிட்டான். பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து நான் தூக்குறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு ரெகரெட் பண்ணிட்டான். இதே பிராவுமே ஓப்பனா ரெகரெட் பண்ணிட்டாரு. சோ அதனாலதான் அவங்க எல்லாம் மக்கள் மன்னிச்சிட்டாங்க. இந்த இடத்துல கப்பு வந்து உங்களுக்கு தகுதியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓப்பனா சொல்லிட்டாரு தகுதி தான் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ரவீனா பத்தி ஒண்ணு சொல்லி ஆகணும். இந்த வீட்டுக்குள்ள என்ன பொறுத்த வரைக்கும் மணியை யூஸ் பண்ணி தான் இவ்வளவு நாள் சரிவா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த வீட்டுல நிறைய பேரை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம், இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ரவீனா அப்படிங்கிற நபர் வந்து மணியை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு நாள் ஓகே எல்லாம் ஓகே இருந்துச்சு. எப்ப இவங்க விட்டா வெளியே போயிட்டு மணி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து டாப் 5 வரைக்கும் வந்தாங்களோ அப்ப இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மணி தப்பு, மணி இந்த வீட்டுல பேசுற எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு, எங்க வீட்டுல அப்படி இல்ல, அங்க அப்படி இல்ல, இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மணியை பத்தி தப்பா பேசினாங்க. நீ கவனிச்சிருப்பேன். அது முக்கியமா நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணி. சோ இப்போ இன்னைக்கு காலையில கவனிச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல நடக்குது. நிக்சனுக்கான ஃபேன் பேஜ் வந்து ஒண்ணு போடுறாங்க. எப்படின்னா மாயா பூர்ணிமா ஹர்ட் பண்ற யாருமே பிரதீப்போட ஃபேன்ஸ் இல்ல, அது யாருமே பிரதீப் ஃபேன்ஸ் இல்ல, மாயா பூர்ணிமாக்கான ஹர்ட்டர்ஸ். ஏன்னா பிரதீப்போட ஃபேன்ஸா இருந்தா விஷ்ணு அண்ட் மணி இவங்கள ஹர்ட் பண்ணிருக்கணும். ஏன் அவங்க எல்லாம் ஹர்ட் பண்ணாம மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க 3 பேரை மட்டும் ஹர்ட் பண்றீங்க? சோ இதுல இருந்து கவனிக்கும் போது இது யாருமே பிரதீப்கான ஃபேன்ஸ் இல்ல. சோ பிரதீப்க்கு எங்கேயுமே ஃபேன்ஸ் இல்ல. ஆனா மாயா பூர்ணிமா நிக்சன் அப்படிங்கிற 3 நபரை டிஸ்கரேஜ் பண்ணி கீழே தள்ளணுங்கிறதுக்காண்டி ஒரு கூட்டம் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரிக்கு ரவீனா அவர்கள் அந்த ஃபேன் பேஜ்க்கு வந்து கைத்தட்டுற மாதிரி அப்படி ஒண்ணு போட்டு அப்படி ஒரு ரிப்ளே கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் கவனிக்குமா எனக்கு எப்படி தோணுதுன்னா இந்த பொண்ணு ஓப்பனா நிக்சனுக்கு ஏதோ சப்போர்ட் பண்றான், அது ஓப்பனா தெரியுது. ஏன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க மணிக்கு ஹர்ட் ரேட் கொடுக்கல, விஷ்ணு ஹர்ட் ரேட் கொடுக்கல, இவங்களுக்கு தான் ஹர்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. சோ நீ அந்த இடத்துல கைத்தறல் கொடுக்கனா உன்னோட மனசுல விஷ்ணு மணிக்கெல்லாம் ஹர்ட் ரேட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் இருக்கு. கரெக்ட் தானே? ஏன்னா அப்படி மென்ஷன் பண்றது நீ ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது வந்து மாயா பூர்ணிமாவோ இல்ல நிக்சனுக்கான அபிஷியல் பேஜும் கிடையாது, ஒரு ஃபேன் பேஜ். அந்த ஃபேன் பேஜுக்கு நீ ரிப்ளை பண்றனா உன் மனசுக்குள்ள அவ்வளவு வன்மங்கள் இருக்கு. சோ அப்ப நீ விஷ்ணுனா
மணி அப்படிலாம் மென்ஷன் பண்ணி ஏதாவது ஸ்டோரி எல்லாம் போடுற. இப்ப மணி கூட போடலன்னு வச்சுக்கோங்களேன், மணி தயவுசெய்து தப்பிச்சு ஓடிறியா, அதான் உனக்கு நல்லது. விஷ்ணுக்கு இப்போ வரதுக்கு விஷ்ணுனா சொல்லி மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுட்டு இருக்காரு. இப்படி போடாத. உன் மனசுக்குள்ள இவ்வளவு வன்மம் இருக்குமா, நீ அப்பெல்லாம் ஸ்டோரி போடுற? தயவுசெய்து இப்படி போடாத. போட்டு ஃபேக்கா ஒரு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சோ என்ன பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள ஒன் ஆஃப் த ஃபேக் அண்ட் வன்மம் கண்டஸ்டன்ஸ்னா அது வந்து ரவீனா தான் அப்படிங்கிறது இப்போ ஓப்பனா தெரியுது. ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப 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 மட்டமா பண்றீங்க. நீங்களும் கோச்சிங் கிளாஸ் போயிருப்பீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் ஓகே, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. பட் இந்த இடத்துல நான் இன்னொன்னு மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன் மணி விஷ்ணு உங்களுக்கு பிராவோ இந்த மாதிரி ஆட்கள் ஹர்ட் ரேட் வரலன்னா, இவங்க அவங்களோட தப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னுமே இவங்களோட தப்ப புரிஞ்சுக்காம சில தற்கொலை சுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இன்னொரு ஹர்ட் போயிட்டு இருக்கு. இவங்க தப்ப புரிஞ்சு மன்னிப்பு ஓப்பனா கேட்கறாங்க. அதனாலதான் அவங்க ஹர்ட் ரேட் போல. சோ புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சில தற்கொலைஸ் கண்டி தான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். சோ புரிஞ்சுக்கோங்க. தப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் மன்னிச்சுப்பாங்க. தப்ப புரிஞ்சிக்காம நீங்க தான் பெரிய லாடு லபக்கு தாஸ் மாதிரி சுத்தீங்கன்னா மன்னிக்கவே மாட்டாங்க மக்கள். சோ இதை பத்தி உங்கள்ட்ட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அர்ச்சனாக்கான இன்டர்வியூ வச்சு பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காங்க. எல்லாருமே ஓப்பனா உடைச்சிருக்காங்க. அதுல பிஆருக்கான இதேமே ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ இதை பத்தி ஒருத்தர் மறக்காம கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த